இந்த கன்று குட்டிக்கு என்ன ஆச்சு? இந்த காயம் எப்படி ஆச்சு? அப்படின்றது தானே நீங்க உங்க மனசுக்குள்ள நெனைக்கிறீங்க. அது எனக்கு நல்லா தெரியுது. ஸோ இந்த கன்றுக்குட்டிக்கு என்ன ஆச்சு? இந்த காயம் எப்படி ஆச்சு? அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோவ முழுசா பாருங்க. இந்த மாடு இன்னைக்கு தாங்க கன்னு போட்டிருக்கு. கன்னு போடும்போது அந்த மாடோட ஓனர் அங்க இல்ல. அதுவா போட்டுட்ருக்கு. ஸோ அப்ப என்ன ஆயிருக்கு அப்டின்னா, அந்த தெருவுல இருக்கிற ஒரு நாய் வந்து இந்த கன்றுக்குட்டிய பின்பகுதியில வந்து ரொம்ப மோசமா கடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாங்க. நான் போயிட்டு அதுக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு, அதுக்கான நாய்க்கடிக்கான தடுப்பூசிய போட்டுட்டு, இந்த மாரி நாய்க்கடிக்கான தடுப்பூசி வந்து நம்ம தொடர்ந்து போடணுங்க அப்டின்னு அந்த டேட்டெல்லாம் குடுத்தோம். 2வது நாள் வந்து 2வது டோஸும் போட்டுக்கிட்டாங்க. இப்போ அந்த கன்றுக்குட்டி ஆக்டிவா இருக்கு. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்டின்னீங்கன்னா, கன்றுக்குட்டி புதுசா போடுது அப்படிங்கன்னா, அத நம்ம பராமரிக்க வேண்டியது மாடு வளர்க்கக்கூடிய நம்மளுடைய கடமை. அத வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. தெருவுல இருக்கிற நாய்கள் வந்து இந்த மாரி கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கடிச்சா மறக்காம தடுப்பூசி போடணும். தடுப்பூசி போட்டா தான் அந்த நோயிலிருந்து காப்பாத்த முடியும்.